ஸ்தோத்திரியாமல் போகும்போது, கர்த்தரை கனம் பண்ணாமல் போகும்போது, மகிமைப்படுத்தாமல் போகும்போது நடக்கிற ஒரு காரியம், சிந்தைகளினாலே வீணரானார்கள். நல்ல கவனமா, உங்க சிந்தையை கிளியரா வச்சுக்கணுமா, உங்க சிந்தையை தூய்மையா வச்சுக்கணுமா. இன்னைக்கு வெளியே நீட்டா இருப்போம், ஆனா உள்ள பாருங்க அவ்வளவு குப்பை கூலமா இருக்கும், மனம் குப்பை கூலமா இருக்கும். அன்னைக்கு நம்ம கூட பாருங்க, சிலது வெளியே நல்லா இருக்கிறோம், ஆனா மனம் பாத்தீங்கன்னா கர்த்தரை கனம் பண்ணாம, கர்த்தரை மகிமைப்படுத்தாம, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணாம இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, சிந்தைகளினாலே வீணரானார்கள். ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு போகணும். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கனத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர், நம்முடைய எல்லா விதமான புகழ்ச்சிக்கு உரியவர் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். படைத்தவரை தொழுது சேவிக்காமல் படைக்கப்பட்டவைகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை எப்போதும் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை எல்லா நாளுமே உருவாகணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, எல்லா நாட்களுமே. ஆகவே முறுமுறுக்காமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். துதி இல்லை என்றாலே சிந்த வீணா போகும், முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது நல்லது அல்ல.